தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தினுடைய கோபுர உயரம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், 216 அடி. கீழே இருந்து பார்த்தா ஒரு ஸ்தூபி கல் தெரியுது சார், ஒரு பிரம்மாந்திர கல் தெரியுது இல்லையா? அதனோட வெயிட் 80 டன். அந்த கல் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சதுர கல் இருக்கு, அந்த கல்லோட வெயிட் 80 டன். அந்த கல்லினுடைய 4 பக்கமும் 2 நந்திகள் இருக்கிறது, மொத்தம் 8 நந்தி. ஒரு நந்தியோட வெயிட் 10 டன், மொத்தம் 8 நந்தி 80 டன். மொத்தம் 80 + 80 + 80 240 டன் உச்சியில் இருக்கு சார். தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய உயரம் 216 அடி. அந்த கோபுரத்தின் உச்சியிலே 240 டன் வெயிட் வைக்கணும்னா ஒரு 14 அடி நீங்க கட்டடம் கட்டணும்னு வச்சுங்களேன், குறைஞ்சது 5 அடி அஸ்திவாரம் தோண்டணும், 4 அடி தோண்டணும். 216 அடி கோபுரம் கட்டுவதற்கு குறைஞ்சது 50 - 60 அடி அஸ்திவாரம் தோண்டி இருக்கணும். ஆனால் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தினுடைய அஸ்திவாரத்தின் ஆழம் வெறும் 5 அடி. 5 அடி ஆழத்துல எப்படி இவ்வளவு பெரிய கோபுரம் நிக்குதுன்னா, அந்த காலத்திலே அவன் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இலகு பிணைப்பு அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கான். இலகு பிணைப்பு அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம அந்த கிராமத்துல எல்லாம் கைத்து கட்டில் இருக்குல்ல சார், கைத்து கட்டில் பாத்தீங்கன்னா ஒயரு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பின்னிருப்பாங்க பாத்துறீங்களா? அப்ப அது மேல ஒரு வெயிட்டான ஆள் உட்காரும் போது அந்த கயிறு ஒன்றோடு ஒன்று இறுகி அந்த உட்காருகிற ஆளோட வெயிட்டை தாங்கும் பாத்தீங்களா? அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 1003ஆம் ஆண்டிலிருந்து 1010ஆம் ஆண்டிற்குள் 7 ஆண்டு காலத்தில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலேயே அஸ்திவாரத்தை உச்சியில் வைத்து கட்டிய ஒரே கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். ஒரே இனம் தமிழினம்.